வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ட்ராவல் வித் கணேஷ் 63 என்ற இந்த காணொளி ஊடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியிலே நீங்கள் காண இருப்பது சொர்க்க பூமி என்று சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்து நாட்டின் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்றை இந்த காணொளி ஊடாக நீங்கள் காண இருக்கின்றீர்கள். இந்த நீர்வீழ்ச்சியானது ஐரோப்பா நாட்டிலேயே பிரசித்தி பெற்றதும் மிகவும் பழமை வாய்ந்ததுமான ஒரு நீர்வீழ்ச்சியை நாங்கள் இந்த காணொளியூடாக காண இருக்கின்றோம். வியூவர்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்துவிட்டு இந்த காணொளிகளை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு, ஏனெனில் இனி வரப்போகின்ற காணொளிகள் எல்லாம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே காணப்படுகின்ற அதி முக்கியமான இடங்கள், அதாவது டூரிஸ்ட் பிளேஸ் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் நான் காணொளியாக எடுத்து உங்களுக்கு எல்லோருக்கும் தர இருக்கின்றேன். ஆகவே வியூவர்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். இந்த காணொளிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே நேரில் வந்து பார்க்காவிட்டாலும் நீங்கள் நேரிலே பார்க்குமா போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஆகவே எல்லா வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். வாங்க இப்போ இந்த காணொளிக்கு நாங்கள் போகலாம். இந்த நீர்வீழ்ச்சியானது சுவிட்சர்லாந்து நாட்டின் சஃப்ஹவுசன் என்று சொல்லப்படுகின்ற மாநிலத்திலே காணப்படுகின்ற சுலுஸ்லௌஃபன் என்ற இடத்திலே காணப்படுகின்ற ரெயின்ஃபால் என்கின்ற இந்த நீர்வீழ்ச்சி இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த ரெயின்ஃபால் என்று சொல்லி இந்த நீர்வீழ்ச்சி இந்த ஐரோப்பா நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நீர்வீழ்ச்சி ஆகும். இங்கே நாங்கள் எங்களுடைய வாகனத்தை பார்க் பிளேஸிலே பார்க்கிங் செய்துவிட்டு இப்பொழுது அந்த ரெயின்ஃபால் நீர்வீழ்ச்சியை காண்பதற்காக இங்கே நடந்து சென்று கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் செல்லுகின்ற இந்த பாதை முழுவதும் இரண்டு பக்கங்களும் மரங்கள் செறிந்து காணப்படுகின்றன. நல்ல குளிர்மையான ஒரு உணர்வை இங்கே ஏற்படுத்துகின்றது. பாருங்கள், இரண்டு பக்கங்களும் மரங்கள் நிறைந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நல்ல குளிர்மையாகவும் இந்த பாதை காணப்படுகின்றது. பாருங்கள், எவ்வளோ மக்கள் இந்த நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள், பார்த்துவிட்டு வீடு நோக்கி சென்று கொண்டும் இருக்கின்றார்கள். இந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து மட்டுமல்ல, ஏனைய பல நாடுகளிலிருந்து இந்த சுவிட்சர்லாந்தை சுற்றி பார்க்க வருபவர்கள் கட்டாயம் ஒரு தடவை இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துவிட்டுத்தான் செல்லுகின்றார்கள். ஆகவே இந்த காணொளியை பார்க்கின்ற பிற நாடுகளில் இருக்கின்ற மக்கள் இந்த சுவிட்சர்லாந்துக்கு வருவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் மறக்காமல் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசிக்கும்படி கேட்டுக்கொண்டு, நீங்கள் இந்த காணொளியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சுவிட்சர்லாந்துக்கு சென்றால் கட்டாயம் இந்த நீர்வீழ்ச்சியை ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு கட்டாயம் தோன்றும். ஆகவே இந்த காணொளியை இந்த சுவிட்சர்லாந்துக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் மற்றும் பொருளாதார வசதி, அதாவது பண வசதிகள் கிடைக்காதவர்கள் இந்த காணொளிகளை கண்டு ரசிக்கும்படி கேட்டுக்கொண்டு வாருங்கள், இப்பொழுது நாங்கள் இந்த நீர்வீழ்ச்சியை எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே ஒரு பாலம் காணப்படுகின்றது. அந்த பாலத்திலே ரயில் பாதையும் மற்றும் மக்கள் நடந்து செல்லுகின்ற அந்த பாதையும் காணப்படுகின்றது. அந்த பாலத்தின் மேலே நின்று இப்பொழுது இந்த நீர்வீழ்ச்சியை காணொளியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன்.
நடுவிலே ரயில் பாதை, 2 பக்கங்களிலும் மக்கள் நடந்து சென்று பார்வையிடுகின்ற இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிடுகின்ற அந்த நடைபாதை இங்கே காணப்படுகின்றது. என்னடா இது சாதாரணமாகத்தானே காணப்படுகிறது, இது என்ன ஒரு நீர்வீழ்ச்சியா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் போக போக பாருங்கள் இந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கின்றது என்று. மிகவும் பயங்கரமாக இருக்கும் பார்க்க பொழுது. அதே நேரம் நாங்கள் இந்த போட், அதாவது சிறிய கப்பலில் சென்று அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே சென்றெல்லாம் நாங்கள் இந்த காணொளிகளை உங்களுக்காக எடுத்து காண்பிக்கின்றோம். பாருங்கள் போக போக இந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கின்றது என்று. பாருங்கள், இதுதான் இந்த நடுவிலே காணப்படுகின்ற ரயில் பாதை. அந்த சைடிலும் இந்த பக்கத்திலும் 2 பக்கங்களும் மக்கள் நடந்து சென்று இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிடக்கூடிய மாதிரி இங்கே இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீர்களால்தான் உங்களுக்கு இந்த காணொளியை நேரிலே பார்த்த மாதிரி ஒரு முழுமையான அனுபவம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இந்த நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக ஐரோப்பா நாடுகளில் இருந்து மட்டுமல்ல, ஏனைய பல நாடுகளிலுமிருந்து இங்கே பல வகையான மக்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த நீர்வீழ்ச்சியை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் ஒரு வெள்ளிக்கிழமை, வேலை நாள். ஆனால் இந்த வேலை நாள் என்று சொல்லி பார்க்காமல் இங்கே நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும் உங்களுக்கு. நான் காட்டுகிறேன் எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே இன்றைய தினம் இந்த நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு இந்த காணொளியிலே காண்பிக்கிறேன் எவ்வளவு மக்கள் இந்த நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என. வேலை நாட்களில் கூடி இவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால், லீவு நாட்கள், அதாவது சனி ஞாயிறு மற்றும் பப்ளிக் ஹாலிடே நாட்களிலே எவ்வளவு மக்கள் இங்கே வந்து செல்வார்கள், இந்த பார்வையிடுவார்கள் இந்த நீர்வீழ்ச்சியை என்று சொல்லி நீங்களே யோசித்து பாருங்கள். மிகவும் பிரசித்தி பெற்ற, ஐரோப்பா நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நீர்வீழ்ச்சியாகும். இதைவிட இந்திய நாட்டிலிருந்து டூரிஸ்டாக இங்கே நிறைய மக்கள் சுவிட்சர்லாண்டுக்கு வந்து செல்கின்றார்கள். நான் பார்க்கக்கூடிய அளவிலே இன்றைய தினம் இந்த பாருங்கள், இப்பொழுது ஒரு போயிருந்தம் ஒன்று இங்கே இந்த பாதை ஊடாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த இந்திய மக்கள் 3 பஸ்ஸுகளில், அதாவது 3 சொகுசு பஸ்ஸுகளிலே இந்த நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக இந்திய மக்கள் இங்கே வந்து இறங்கியதை நான் என்னுடைய கண்கூடாக இன்றைய தினம் பார்த்திருக்கிறேன். அவ்வளவு மக்கள் இந்தியாவில் இருந்தெல்லாம் இங்கே டூரிஸ்டாக வந்து இந்த சுவிட்சர்லாண்டை சுற்றி பார்க்கும் பொழுது இந்த நீர்வீழ்ச்சியையும் பார்த்து ரசிக்கின்றார்கள். இந்த நீர்வீழ்ச்சியானது 14,000 ஆண்டு தொடக்கம் 17,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கூறப்படுகின்றது. மிக மிக பழமை வாய்ந்த ஒரு நீர்வீழ்ச்சியாக இது காணப்படுகின்றது. இந்த நீர்வீழ்ச்சியை ரைன்ஃபால் என்றும், சூரிச் நீர்வீழ்ச்சி என்றும், சஃப்ஹவுசன் நீர்வீழ்ச்சி என்றும், மூஹ்லே நீர்வீழ்ச்சி என்றும் இந்த நீர்வீழ்ச்சியை அழைப்பார்கள். சூரிச் மற்றும் சஃப்ஹவுசன் மண்டலங்களுக்கு இடையே இந்த நீர்வீழ்ச்சி காணப்படுகின்றது. இது இயற்கையாகவே இந்த நீர்வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கோடை காலத்திலே 150 மீட்டர் அகலத்தில் வினாடிக்கு 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் 23 மீட்டர் பள்ளத்திலே விழுந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது. இந்த நீர்வீழ்ச்சியை காண்பதற்கு
ஒரு வருடத்தில் 4 மில்லியன் மக்கள் இந்த நீர்வீழ்ச்சியை கண்டு களிக்கிறதுக்காக இங்கே வந்து செல்கிறார்கள் என்று நான் இந்த நீர்வீழ்ச்சியை பற்றிய குறிப்புகளிலேயே இந்த விவரங்கள் எல்லாம் எடுத்திருக்கின்றேன். பாருங்கள், அடிக்கடி இந்த பாதையூடாக சுவிஸ் புகையிரதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த காணொளியை பார்ப்போம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு நடுவிலே அங்கே ஒரு சிறிய குன்று போன்ற ஒரு சிறிய மலை ஒன்று காணப்படுகின்றது. அந்த மலைக்கு பற்றி நான் போக போக உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக காணப்படுகிறது இந்த நீர்வீழ்ச்சி. இங்கே எனது வாகனத்தை நான் தரிப்பிடம் செய்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய ஏரியாவிலே இந்த சொகுசு பஸ்ஸுகள் நிப்பாட்டுகின்ற ஒரு வாகன தரிப்பிடம் ஒன்று காணப்பட்டது. அந்த சொகுசு பஸ்ஸுகள் மாத்திரம் தரிக்கிறதுக்காக அந்த பெரிய ஒரு ஏரியா அங்கே காணப்பட்டது. அந்த இடத்திலே சுமார் 40-50 சொகுசு பஸ்ஸுகள், 40 தொடக்கம் 50 சொகுசு பஸ்ஸுகள் அந்த இடத்திலே காணப்பட்டன. இவையெல்லாம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே பல்வேறு இடங்களிலிருந்து வந்தது மாத்திரமல்ல, இந்த ஐரோப்பா நாடுகள் எல்லா இடமும் இருந்து இந்த மக்கள் எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே காலை விடியப்புறம் அந்த நாடுகளிலிருந்து வெளிக்கிட்டு இங்கே வந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துவிட்டு மாலை நேரங்களிலே இங்கிருந்து திரும்பவும் தங்களுடைய அந்த எந்தெந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கு திரும்ப செல்வார்கள். அது மாத்திரமல்ல, சில நேரங்களிலே இங்கே 2-3 நாட்கள் இந்த சுற்றுலா சுவிட்சர்லாண்டை சுற்றி பார்ப்பதற்காக வந்து இந்த ரெயின்ஃபால் என்று சொல்லப்படுகின்ற இந்த நீர்வீழ்ச்சியையும் இங்கே காண்பதற்காக வந்திருப்பார்கள். ஒரு பெரிய ஏரியாவிலே சுமார் 40-50 சொகுசு பஸ்ஸுகள் இங்கே நான் இன்றைய தினம் இங்கே காணக்கூடியதாக இருந்தது. அவ்வளவு மக்கள் இந்த ரெயின்ஃபால் என்கின்ற இந்த நீர்வீழ்ச்சியை காண்பதற்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பாருங்கள், இந்த பாலத்தின் மேலே நின்றுதான் நான் முதலிலே எடுத்திருந்தேன் இந்த காணொளியை. இதுதான் அந்த ரயில் பாலம் மற்றும் மக்கள் நடந்து செல்லுகின்ற அந்த பாலம். இந்த பாலத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களுடைய இலங்கை நாட்டிலே நுவரேலியா எல்லை என்னும் பகுதியில் நைன்ஃப்ரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலம் மாதிரியே இந்த பாலம் காணப்படுகிறது. இதுவும் 9 வளைவுகளை கொண்ட ஒரு பாலமாக இங்கே காணப்படுகிறது. இதை நான் சற்று தொலைவிலே சென்று பின்பு உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த 9 வளைவுகள் இங்கே காணப்படுகின்றன இந்த பாலத்திலே. அங்கே நுவரேலியாவிலும் மக்கள் நடந்து செல்லக்கூடிய மாதிரியும் ரயில் போய் வரக்கூடிய மாதிரியும் அந்த நைன்ஃப்ரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலம் காணப்படுகிறது. அதேபோல இங்கேயும் 9 வளைவுகளை கொண்ட மக்கள் நடந்து செல்லக்கூடிய மாதிரியும் ரயில் போக்குவரத்து செய்யக்கூடிய மாதிரியும் அந்த 9 வளைவுகள் இங்கே காணப்படுகின்ற இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், நான் முதல் கூறிய மாதிரி பாருங்கள், 2 பக்கங்களும் மரங்கள் சொரிந்து காணப்படுகின்றன. மிகவும் சோலைவாக காணப்படுகிறது இந்த பாதை. எவ்வளவு மக்கள் சென்று வருகிறார்கள் என்று பாருங்கள். இந்த காணொளியை நான் முழு விவரங்களோடு முழுமையாகவும் வடிவாகவும் உங்களுக்கு எடுத்து தர வேணும் என்றதற்காக இந்த காணொளியை நான் ஒரு காணொளியாக தராமலுக்கு பார்ட் 1 பார்ட் 2 என்ற 2 காணொளியாக இந்த காணொளியை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன். காரணம், ஒரு காணொளியில் நான் தருவதாக இருந்தால் சுமார் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் எடுக்கும். அதனாலே இதை எவ்வளவு சுருக்க முடியுமோ அந்த சுருக்கி நான் உங்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட தவற விடாமலுக்கு வடிவாக இந்த காணொளிகளை எடுத்து அரை மணி நேரம், அதாவது 30 நிமிடங்கள் கொண்ட ஒரு காணொளியாக
பார்ட் 1 பார்ட் 2 என்று சொல்லி 2 பகுதிகளாக உங்களுக்கு தர இருக்கின்றேன். ஆகவே இந்த காணொளிகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். ஏனெனில் இனிவரப்போகிற காணொளிகளெல்லாம் இதே மாதிரி நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற சகல டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது சுவிஸில் காணப்படுகின்ற அதிமுக்கியமான இடங்கள் எல்லாவற்றுக்கும் சென்று அந்த காணொளிகளை எடுத்து எடிட் பண்ணி இந்த வாய்ஸ், அதாவது குரல், இந்த அந்த அந்த காணொளிகளை பற்றிய முழு விவரங்களை உங்களுக்கு சொல்லி இந்த காணொளிகளெல்லாம் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஆகவே எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இந்த காணொளிகள் எல்லாம் உங்களுக்கு இவ்வளவு விரிவாகவும் உங்களுக்கு இவ்வளவு விவரங்களோடையும் நான் உங்களுக்கு தருகிறேன். ஆனபடியாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீர்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து விடுங்கள். ஏனெனில் நான் போடுகின்ற காணொளிகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்போ தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீர்களானால் உங்களுக்கு புரியும் இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே 2 சிறிய மலை குன்றுகள் மாதிரி 2 மலைகள், சிறிய மலைகள் காணப்படுகின்றன. அங்கே ஒரு மலைக்கு மேலே சுவிஸ் தேசிய கொடி இங்கே பறந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அங்கே இவ்வளவு மக்கள் சென்று மேலே ஏறி நின்று அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து வீடியோ மற்றும் ஃபோட்டோ மற்றும் செல்ஃபி என்பனவற்றை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கீழே சென்று கொண்டிருக்கின்ற அந்த கப்பல் மூலம், அதாவது சிறிய போட் மூலம் நாங்கள் அந்த மலையின் அருகே சென்று அந்த கப்பலிலிருந்து இறங்கி அந்த மலைக்கு செல்லுவதற்கு படிகள் எல்லாம் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த படி வழியாக நாங்கள் மேலே சென்று அந்த மலை உச்சியிலே நின்று இந்த நீர்வீழ்ச்சியை மிக மிக அருகிலே நின்று பார்வையிட்டு அந்த காட்சியை அழகாக காணொளியாக எடுத்து செல்ஃபி எடுத்து மற்றும் வீடியோக்கள், ஃபோட்டோக்கள் என்பனவற்றை எடுத்து இந்த மக்கள் எல்லோரும் ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பாருங்கள், நாங்கள் முதலிலே வந்த அந்த ரயில் பாலம், அந்த 9 வளைவுகளை கொண்ட அந்த ரயில் பாலம் இங்கே இருந்து காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த சைட்டிலும் எவ்வளவு மக்கள் நின்று பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி. இது நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாகவும், இப்படி ஒரு இயற்கை காட்சி இங்கே இருக்கிறதா என்று சொல்லி வியக்கத்தக்க வகையிலே இந்த நீர்வீழ்ச்சி காணப்படுகின்றது. பாருங்கள் எவ்வளவு வேகமாக இந்த நீர் சென்று கொண்டிருக்கின்றது என்று. உங்களுக்கு இந்த சுவிட்சர்லாந்துக்கு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் கட்டாயம் இந்த நீர்வீழ்ச்சியை வந்து பார்த்து ரசிக்கும்படி கேட்டுக்கொண்டு, உங்களால் முடியுமானால் இந்த மலை உச்சிக்கு சென்று அருகிலே நின்று இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து செல்ஃபி மற்றும் காணொளிகளை எடுத்துக்கொண்டு மாதிரி கேட்டுக்கொண்டு, இந்த பாருங்கள், நான் முதலிலே உங்களுக்கு காட்டியபடி அந்த ரயில் பாலம், அதாவது 9 ஃப்ரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த 9 வளைவுகளை கொண்ட அந்த ரயில் பாலத்தை நான் இப்பொழுது இந்த 9 வளைவுகளை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். பாருங்கள், இப்பொழுது இங்கே கீழே எடுக்கின்றேன். பாருங்கள், 9 வளைவுகள், 1 2 3, இந்த மரங்களுக்கு இடையில் ஒன்று 4, இது ஒன்று 5 6 7 8 9, சரியாக 9 வளைவுகள் இங்கே காணப்படுகின்றன. 9 வளைவுகளை கொண்ட இந்த பாலம் இங்கே இந்த நீரோடைக்கு மேலே காணப்படுகின்றது, நீர்வீழ்ச்சிக்கு மேலே காணப்படுகின்றது. அங்கே நுவரேலியாவில் எப்படி இருக்குமோ அதே போல் இங்கேயும் இந்த ரயில் பாலம் மற்றும் ஆட்கள் நடந்து செல்கின்ற அந்த நடைபாதை போன்றவை இங்கே காணப்படுகின்றன. பாருங்கள், எவ்வளவு ஒரு அழகான காட்சியாக இந்த காட்சி அமைகின்றது. மேலே பாருங்கள், மக்கள் எல்லோரும் வந்து நின்று இந்த
நீர்வீழ்ச்சியை மிக மிக அருகிலே நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்டடத்தில் இருந்து தான் போட்டுகள் எல்லாம் வலிக்கிட்டு இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே வந்து வந்து போகின்றன. நாங்களும் இந்த போட்டில் சென்று அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகிலே வந்து நாங்கள் அந்த காட்சிகள்லாம் பின்னால் பெறுகின்றது. ஆகவே ஸ்கிப் பண்ணாமலுக்கு பாருங்கள் இந்த வீடியோவை. பாருங்கள் இந்த காட்சியை எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று. எப்படியெல்லாம் இந்த நீர்வீழ்ச்சி பொங்கி பாய்கின்றது என்று பாருங்கள். இந்த சைட்டிலே மிகவும் அமைதியாக செல்கின்றது. ஆனால் மறு சைட்டிலே பாருங்கள் எவ்வளவு பொங்கி இந்த பயங்கரமாக காட்சி அளிக்கின்றது என்று. இந்த ரெயின்ஃபால் நீர்வீழ்ச்சியின் விவரங்கள் எல்லாம் இங்கே வடிவாக இங்கே தந்திருக்கின்றார்கள். பார்த்தீர்களானால் இது 14,000 17,000 வருடங்கள் பழமை வாய்ந்தது என்று சொல்லி இங்கே காணப்படுகிறது. பிரைட் அதாவது அகலம் 150 மீட்டர் அகலமானது என்று சொல்லி இங்கே கிடக்கின்றது, இங்கே காணப்படுகிறது. இங்கே பிற மொழிகளிலும் கீழே காணப்படுகிறது. மேலே இருக்கிறது டச் பாஷையில், கீழே பிரெஞ்சு, இத்தாலி, இங்கிலீஷ் போன்ற பாஷைகள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன. இதனுடைய விவரங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு மக்கள் கூட்டம் இங்கே வந்து செல்லுகின்றார்கள் என்று. பிற நாடுகளில் இருந்தெல்லாம் இங்கே இந்த நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்காக இங்கே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எவ்வளவோ மக்கள் காலையிலிருந்து இங்கே வந்து தேநீர், கோப்பி மற்றும் மதிய உணவுகள் என்பனவற்றை எடுத்து வந்து ஆறுதலாக உட்கார்ந்திருந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.
இங்கே பாருங்கள், ஒரு சக்கரம் ஒன்று சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த சக்கரம் எப்படி சுழல்கிறது என்று பாருங்கள். கீழே அடியிலே நீர் மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சக்கரத்தினுடைய அந்த தடைகளிலே பட்டு அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்கரமும் சுழன்று கொண்டு இருக்கின்றது. அந்த நீரோட்டத்தின் வேகத்துக்கேற்ற அந்த சக்கரம் சுழன்று கொண்டிருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நிறைய மக்கள் நான் பார்த்தபோது மதிய உணவுகள் எல்லாம் எடுத்து வந்து ஒவ்வொரு மரங்களுக்கு கீழே, அதாவது நிழல்களுக்கு கீழே உட்கார்ந்திருந்து மதிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன், ஆறுதலாக இவர்கள் தூர இருந்து வந்து இந்த நீர்வீழ்ச்சியை ஆறுதலாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த பாருங்கள், இந்த போட்டிலே தான் சென்று நாங்கள் அந்த மலை குன்றின் மேலே ஏற வேண்டும். இந்த போட்டை பாருங்கள், இந்த அலைக்கு இந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே செல்லும் பொழுது அந்த அலை வந்து அந்த படகை எப்படி அடித்து செல்லுகிறது என்று பாருங்கள். அடித்து சென்ற பின்னர் மற்ற பக்கத்தால் மறுபக்கத்தாலே சென்று அந்த குன்றின் அடி பகுதியை சென்றடைந்து அதிலிருந்து மக்கள் இறங்கி அந்த படி வழியாக மேலே அந்த குன்றின் மேலே நின்று அந்த காட்சிகளை எல்லாம் படமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், எத்தனை கப்பல்கள் இங்கே சென்று கொண்டிருக்கின்றன என்று. ஆனால் ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது ஒவ்வொரு மாதிரி என்று சொன்னால், சில கப்பல்கள் 10 நிமிடங்கள் சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் அடித்து கொண்டு வருவார்கள். சில கப்பல்கள், அதாவது கப்பல் என்ன போட்டுகள், சுமார் 15 நிமிடங்கள் அப்படியே அந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகே சென்று அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி கொண்டு வருவார்கள். இன்னும் சில போட்டுகள் 30 நிமிடங்கள் இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகே சென்று வடிவாக 2-3 தரம் ஒரு ரவுண்ட் பண்ணி கொண்டு வருவார்கள். 30 நிமிடங்கள் சில போட்டுகள் சென்று வருகின்றன. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற கப்பல் மட்டும் அந்த மலைக்குன்றின் அடிவாரத்துக்கு சென்று அந்த மக்களை அந்த குன்றின் அடியிலே இறக்கிவிட்டு அந்த மக்களை மேலே சென்று பார்வையிட விடுகிறார்கள். மற்ற கப்பல்கள் எதுவும் அந்த குன்றின் அடிவாரத்துக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு கப்பல்களும் இங்கே ஒவ்வொரு ரேட்டுகள், அதாவது ஒவ்வொரு கட்டணங்கள் இங்கே அறவிடப்படுகின்றன. 10 நிமிடத்துக்கு ஒரு கட்டணம், 20 நிமிடத்துக்கு ஒரு கட்டணம், 30 நிமிடத்துக்கு ஒரு கட்டணம். அதைவிட இந்த மலை மேலே அந்த குன்று மேலே ஏறுவதற்கு அதற்கு புறம்பாக கட்டணங்கள் இங்கே அறவிடப்படுகின்றன. ஒவ்வொரு கப்பல்களும் ஒவ்வொரு கட்டணங்களை வசூலித்து கொண்டு தான் நாங்கள் இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்க முடியும். இன்றைய தினம் இங்கே நல்ல கிளைமேட்டாக காணப்படுகிறது. அதாவது இப்போ 2 நாளைக்கு முதல் சுவிட்சர்லாண்டை பொறுத்தவரையில் எல்லா இடமும் ஒரே மழையும் குளிருமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் 24 கிராத், அதாவது நல்ல கிளைமேட்டாக இருக்கின்றது. அதனாலே இங்கே மக்கள் கூட்டமும் அதிகமாக காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், எவ்வளவு மக்கள் இங்கே இந்த வெயிலில் உட்கார்ந்திருந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். ஆங்காங்கே அவர்கள் எல்லோரும் தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து படங்கள் எல்லாம் எடுத்து இந்த ஞாபகார்த்தமாக இதை வைத்துக் கொள்வதற்காக இங்கே செல்விகள் படங்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த பார்ட் 1 காணொளியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். இதனுடைய தொடர் காணொளியாகிய பார்ட் 2 என்ற காணொளி வெகு சீக்கிரத்திலே நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று கூறிக்கொண்டு, என்னுடைய இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து விடுங்கள். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி காணொளி வரும் என்று கூறிக்கொண்டு, அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற பல்வேறு டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து வழங்க இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.